அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசிக்காரர்களுக்கு இனி இந்த விசுவாவசு ஆண்டில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையப்போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. குரோதி வருடம் முடிந்து இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரங்கள் நிறைய பலன்களை பார்க்க போகிறாங்க அப்படின்னும், அதே போல் சில நேரத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் நிறைய எச்சரிக்கையான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு இனி இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன மாதிரி எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அரோகரா, ஓம் சரவணபவ என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயன்படுமாறு வாழக்கூடியவர்கள் தான் மீனராசி அன்பர்கள். இந்த வருஷத்தில் இவங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. நெருக்கடியான சமயங்களில் மதிநுட்பத்தால் நிலைமைகள் உங்களுக்கு சமாளித்து விடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும், பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் என்றாலோ அவ்வப்போது சிறு சிறு நஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல் போட்டி பந்தயம் உங்களுக்கு எல்லா துறைகள்லையுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லவங்க பக்கமாக நீங்கள் அதிகமாக இருப்பீங்க, ஈர்க்கப்படுவீங்க. உங்கள் கூட நிறைய நல்லவங்க இருப்பாங்க. அவர்களால் சில முக்கியமான எண்ணங்கள் நிறைவேறும். அரசியல் ஈடுபாடு உங்களுக்கு ஆக்கம் கொடுக்கக்கூடியதாகவும், மேலும் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்கிற பழமொழிக்கு ஏற்ப நன்மைகள் தீமைகளை பகுத்தறிந்து காரியமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு பேச்சு திறமையால் மற்றவங்களை கவரக்கூடிய ஒரு ஆற்றல் பிறப்பிலேயே இருக்குங்க. குழந்தைகள் வழியில் முன்னேற்றங்கள் உண்டாகும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். இந்த காலகட்டத்தில் காணாமல் போன பொருட்களும் திரும்ப கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஆன்மீக உணவு உங்களுக்கு அந்த உணர்வு மிகுதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாகவே நீங்கள் கடவுளுடைய வழிபாடுகள் எல்லாம் அதிகமாக மேற்கொள்வீங்க. அதிலும் உங்களுக்கு இந்த ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும். மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி பெறக்கூடியதாகவும், சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடியதாகவும், பொது காரியங்களையும் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். வாங்கிய கடன்களையும் தவணை தவறாமல் திருப்பி செலுத்துவீங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுப்பீங்க. வாழ்க்கையில் இருந்த வெறுப்புகள் மறைந்து சிறப்பான பிடிப்புகள் உண்டாகக்கூடிய காலகட்டம் இது என்றால் அது மிகையாகாது. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக வேலையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். திட்டமிட்ட வேலைகளில் சில இடையூறுகள் தோன்றினாலும் விரைவில் அவை விலகி பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பயணங்களால் பண வரவை காணக்கூடிய காலகட்டமாகவும், மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு தொடர்ந்து கிடைக்கக்கூடியதாகவும், சக ஊழியர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை சாதுரியமாக முறியடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் வேலையில் எனக்கு இப்போ இந்த இடமாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நன்றாகவே முடிவடையும். போட்டிகளால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பழைய எதிரிகள் மீதான ஒரு கண் உங்களுக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை சொல்லுது. அதே போல் கடன் நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பழைய கடன்கள் வசூலாகக்கூடிய காலகட்டம். புதிய உக்திகளை புகுத்தி வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கு சமுதாயத்தில் புகழும் அந்தஸ்தும் உயரும். மேலிடத்தின் ஆதரவை பெறுவீங்க. தொண்டர்களுடைய ஆதரவோடு எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க. கட்சியில் அந்தஸ்தான பதவிகள் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினருக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உயர்ந்தவர்களை சந்தித்து உற்சாகம் அடையக்கூடிய காலகட்டம். மேலும் புதிய படைப்புகளை உங்களுக்கு தயாரிக்கிறதுல கவனம் அதிகமாக செலுத்துவீங்க. பயணங்களால் நன்மைகள் அடையக்கூடிய காலகட்டம் அப்படின்னும், செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் எனவும், பெண்மணிகள் கணவருடைய ஆதரவோடு புதிய பொருட்களை வாங்குவாங்க எனவும் சொல்லப்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடியதாகவும், கணவருடன் அன்போடு பழகக்கூடியதாகவும், மாணவ மணிகள் முயற்சிக்கு தகுந்தவாறு மதிப்பெண்களை பெறுவாங்க எனவும், பாடங்களை பிறகு படித்து கொள்ளலாம் என்று நினைக்காம உடனுக்குடன் மனப்பாடம் செய்வதில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது எனவும் மீனராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. விளையாட்டிலும் அதிகமான வெற்றி கிடைக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையுங்க.
இந்த மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு நண்பர்கள் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அவர்களால் உதவிகள் அதிகமாக பெற முடியும். சுப நிகழ்ச்சிக்கு இப்போது நீங்கள் திட்டமிடலாம். வெகு நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளை இப்போது தொடங்க முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வீடு கட்டுவதற்கான வேலைகளை இப்போது நீங்கள் தொடங்கலாம். வசதியான வீட்டிற்கு குடிபுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். புதிய ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். விருந்து விழா என உல்லாசமாக பயணம் மேற்கொள்வீங்க. மேலும் சந்தான பாக்கியம் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு பிள்ளைகளால் பெருமை அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய காலகட்டமாகவும், உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே மாற்றக்கூடியதாகவும் அமையும். இதே போல் பரிகாரமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன்கிழமை தோறும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நவகிரகங்களை வலம் வந்து வணங்கி வர்றது ரொம்ப நல்லது. தினமும் முன்னோர்களை வணங்குவது ரொம்பவே சிறப்பு. காக்கைக்கு அன்னமிடுவது, அதாவது காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கறது இப்போது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். ஏழை எளியோருக்கு உதவ வேண்டியது இப்போது உங்களுக்கு கடமையாக இருக்குது. அதை செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். வியாழன்கிழமை தோறும் உங்களால் முடிந்த அளவுக்கு அருகம்புல்லை மாலையாக கட்டி விநாயகருக்கு சாத்துறது ரொம்ப நல்லதுங்க. முடிந்த வரைக்கும் தேங்காய் மாலை இதெல்லாம் தேங்காய் மாலை சாத்தலாம். மேலும் மேற்கு வடக்கு ஆகிய திசைகள் அனுகூலமானதாக இருக்கும். சந்திரன் குரு சுக்கிரன் ஆகிய ஓரைகள் எதை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பலன்கள் இருக்குதுங்க. தோல்வி தீயில சாம்பலாகாமல் நீங்கள் எப்போதுமே பீனிக்ஸ் பறவையாக உயிர்த்தெழுந்து வரக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக இருப்பீங்க. சுயநலமில்லாத பொதுநலத்தோடு வாழக்கூடிய நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. இதுவரையும் உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி 29/3/2025 முதல் 3/6/2027 வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ராசிக்குள்ளேயே ஜென்ம சனியாக அமர்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு கவலை வேண்டாம். அதாவது இந்த வரக்கூடிய இந்த 2 ஆண்டும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆட்சி பெற்று சுபத்தன்மை அடைவதால் சனி பகவான் பண வரவையும் அதிகரிப்பார். இனி நிம்மதி உங்களுக்கு பிறக்கும். வீண் சந்தேகத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. தினந்தோறும் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் வந்து சேரும். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க. ஜென்ம சனி என்கிறதால உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு வாயு கோளாறால் நெஞ்சுவலி, செரிமான பிரச்சனை இவையெல்லாம் அவ்வப்போது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்பவே பயந்துக்கெல்லாம் வேண்டாம், சீக்கிரத்தில் சரியாயிடும். எனவே எண்ணெயில் வறுத்த பொரித்த மற்றும் கொழுப்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அதிக நீர் பருகுவது நல்லது. காய்கறி பல வகைகள் சேர்த்துக்கொள்வது நல்லது. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. தள்ளி போய்கிட்டே இருந்தால் மகளுடைய கல்யாணம் விரைவிலேயே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மகனுடைய கூடாத நட்பு விலகி போகும். அயல் நாடு செல்ல விசா கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீங்க. வழக்கறிஞர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு எந்த ஒரு முடிவுகளும் அவருடைய ஆலோசனை இல்லாமல் வழக்குகளில் எடுக்கிறது தவறு. அதே போல் சில விஐபிகளுடைய நட்புகள் சில காரியங்களை சாதிப்பதற்காக உங்களுக்கு கிடைக்கும். புது வீடு மனை வாங்குவதற்கான புதிய வாகனம் இவையெல்லாம் வாங்கிறதுக்கான சாத்தியங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போது சனி மாற்றம், இழப்பு, எதிர்ப்பு, ஏமாற்றங்களில் இருந்து விடுபடுவதோடு ஓரளவு வருமானமும் வசதிகளும் தரக்கூடியதாக இருக்கும். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி பாதைகளில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை எல் தீபம் ஏற்றி வணங்குங்க. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.